நல்லா முத்தின அந்த வெள்ளெருக்கம் செடி இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்த 4 பக்கமும் சுற்றியும் பசுங்கோமியம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி செஞ்சு பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து, பூச நட்சத்திரம் பௌர்ணமியும் கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் கன்னிநூல் காப்பு கட்டி நசி மசி மந்திரத்தினால சாப நிவர்த்தி செய்து அதுக்கு உயிர் கொடுத்து பொங்கலிட்டு தூபதீபம் காட்டி வசிய மோகனம் செஞ்ச பிறகு அஷ்டகர்ம மந்திரங்களை ஒவ்வொன்றுக்கும் 1008 ஊறு கொடுத்து அதுக்கு பிறகு செடியை சுற்றியும் மண்ணை பறித்து வேறு அறாமல் ஆணி வேரோடு கொண்டு வந்து குளிசை மாடி, அதாவது குளிசைன்னா தாயத்து செஞ்சு குழந்தைகளுக்கு கட்டினா அந்த குழந்தைங்களுக்கு நேரிடக்கூடிய அந்த காற்று கருப்பு பல விதமான தோஷங்கள், பாலகிரக தோஷம், சந்து தோஷம், பக்ஷி தோஷம், குழி தோஷம், கனவில் திடுக்கிட்டு அலறி எந்திருக்கிறாங்கள்ல அந்த மாதிரி, தூக்கத்தில் மலஜலம் கழிக்கிறது, தன்னுடைய சுவாதீனமின்றி வெளியாகிறது, இந்த மாதிரி பலவித தோஷங்களும் சூரியனை கண்ட பனி போல நிவர்த்தியாகவும் ஓடி போயிடும் இந்த நோயெல்லாம். மேற்படி அந்த இறுக்கங்கட்டையினால் பிள்ளையார் செஞ்சு வச்சுக்கிட்டு காலந்தவராமல் நியமனத்தோட முன்னாடி சொன்ன அந்த மந்திரங்களை ஜெபிச்சிட்டு வந்து பூசி வந்துட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐஸ்வர்யம், அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ மேற்படி கட்டையில் பலகை செஞ்சு அதில் சிதம்பர சக்கரத்தை ஸ்தாபனம் பண்ணி ஜெபிச்சுட்டு வந்தோம்னாக்கா அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஆகாத காரியமெல்லாம் ஆயிடும். ஆகாத காரியங்கன்றது ஒன்றுமே இல்லை. அதனால் அந்த இது செஞ்சுட்டு வாங்க. ஆனால் தகுந்த ஆசானை கொண்டு பண்ணிட்டு வரணும். அப்படிப்பட்டவங்களை இது பண்ணிட்டு வர்றவங்களுக்கு கண்டா ஆடாத பேயெல்லாம் ஓடி போயிடும், ஆடி போயிடும். அவனை பார்த்தோன்னே அதனுடைய இலைகளை வதக்கி கட்டிகள் மேலே கட்டி இருந்துச்சு வச்சுக்கோ, அது கட்டி மேலே போட்டால் எப்படிப்பட்ட கட்டியும் உடஞ்சி போயிடும். அதில் இருக்கிற நாரை எடுத்து கயிறா திரித்து தோஷ நிவாரண மந்திரத்தை ஜெபிச்சுட்டு 26 முடி போட்டு குழந்தைங்களுக்கு அண்ணா கயிறு மாதிரி அதை கட்டிட்டு வந்தோம்னா சகல தோஷங்களும் ஓடி போயிடும். அந்த ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அதுவும் விலகிடும். இது இருக்கிற இடத்துல அணுகாது. மேற்படி இந்த இலையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி அந்த வெள்ளெலியினுடைய கருவை சேர்த்து அரைச்சி சீலையில் தடவி வந்தோம்னாக்கா அந்த காய வச்சு திரியாக்கி அந்த சீலையை அகலில் போட்டு அந்த வௌவாலுடைய நெய் ஊற்றி விளக்கை ஏற்றி மையை வாங்கி அந்த மையை அந்த புது சட்டிக்கு அந்த ஆலாக்குருவியோட முட்டையை உடைச்சி சுற்றியும் தடவி காய வச்சு அதில் பிடிச்சி வழித்து வச்சுக்கிட்டு சிம்மிலியில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஆஞ்சநேய மந்திரத்தை ஜெபிச்சிட்டு இருந்து வெத்திலையில் தடவி பார்க்க உலகத்தில் நடக்கிற சகல காரியமும் அதில் தெரியும். சரியா? மேற்படி பலகையில் வசிய சக்கரத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜையில் வச்சு பூஜித்து வந்தால் சர்வ வசியமும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும் அப்படின்னு இந்த குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக செஞ்சுட்டு வருவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஹாப்பி லைஃப். ஜெய் ஷாராம்.